வெல்கம் டு ஜெய்ஸ் vlog. இந்த வீடியோல நம்ம கைட் எப்படி சேர்ந்தா பார்க்க போறோம். அதாவது பட்டம். அதனால நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. மேலும் இந்த பட்டத்தினால என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்றத இந்த வீடியோல நான் சொல்றேங்க. அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்ல போனா இந்த வீடியோ நான் நேத்தே போறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உடம்பு சரியில்லாத காரணத்தால் போட முடியலங்க. ஆனா இன்னைக்கு அந்த மிஸ்டேக் நடக்காது. ஆனா நேத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு இப்ப அதுக்கு நூல் மட்டும் தேவை. அதை மட்டும் வாங்க போறோம். என்னோட பாடி கார்டை பாக்குறீங்களா? இதோ அந்த மாதிரி பக்காவா நூல் வாங்குற சாக்குல முட்டாய் வாங்கிட்டு நானும் ஜாலியாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். இதோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேங் பசங்க கல்லாங்கா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நேத்து நாள் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காதுன்ட்டு ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு இல்ல 2 தோசை அதை சாப்பிட்டுட்டு காத்தாடி செய்ய கிளம்பிட்டாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு கவர், அதுக்கப்புறம் 4 தொடப்பு குச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஒரு டேப். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி இந்த ஒரு நூல் கண்டு. பிறகு நம்ம எடுத்த பேப்பரை இப்போ கரெக்டாக மடிச்சு ஏற்ற சைஸு கட் பண்ணோங்க. இப்போ கட் பண்ண பேப்பர் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தொடப்பு குச்சி நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து சீவ வேண்டும். அப்பதான் காத்தாடி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை 2 சேர்த்து நூலில் சுற்றி ஃபர்ஸ்ட் சென்டர் குச்சி, பிறகு சைடு குச்சி, அந்த மாதிரி பக்காவா டேப் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கான காத்தாடி ரெடி ஆயிடுங்க. காத்தாடி ரெடி ஆயிடும். ஆனால் அதை ஒழுங்கா பறக்க வைக்கிறதுக்கு நம்ம சூஸ்திரம்ன்ற ஒரு விஷயத்த போடணுங்க. அதுக்கு நம்ம இந்த நூலை 4 மடிப்பா மடிச்சு போட்டுடலாம். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இதை கட்டி முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு காத்தாடிக்கு வாள். சின்ன வாள் எனக்கு பத்தாது, உங்களுக்கு பத்தலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வாள் தாங்க கரெக்டா இருக்கும். இதுக்கு நம்ம இந்த வேஸ்டான பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கான பக்காவான காத்தாடி ரெடி. வாங்க இப்ப இதை மாடியில விடலாம். அப்படின்ற போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல காத்தடிக்கல, அது கூட பரவாயில்லைங்க. 2வது வாட்டி காத்தடிச்சு விட்டேன், மரத்துல மாட்டிக்கிச்சு. முயற்சி கைவிடாது அப்படின்ற மாதிரி எடுத்தேன். ஆனா 3வது வாட்டி ஸ்ட்ரைட்டா பெரிய தென்னை மரத்துல மாட்டிக்கிச்சுங்க. என்ன மாரி உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை வருதுன்னா கவலைப்படாதீங்க. பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்